பாருங்க ஃபேமிலி, ஹே ஃபேம், அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கப்பா. அப்படியே வால்பேப்பர் வைக்கலாங்க. இந்த வெயில் வேற, எதிர் வெயில் வேற அப்படியே அடிக்குது. ஜஸ்ட் இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, 1000 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அங்கே பாருங்க ஃபேமிலி, பள்ளத்தாக்கு. இப்போ எவ்வளோ ஹைட்டு ரோடு கட்டியிருக்காங்கல்ல. ஹார்ன் அடிக்கிறேன், வழியே விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ பெருசாக மிஷின்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட்ரிக்கு, மஹேந்திரா பிராண்டோடது. இங்கே பாருங்களேன், கொஞ்சமாவது வழியை விட மாட்டேங்கிறாங்க. இந்த கேப் அடிக்க முடியுமா? வேணாம் 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 வேணாம், இன்னும் கொஞ்சம் அவர் முன்னாடி போட்டோம். அடிச்சிடலாமா? இப்போ அடிச்சிடலாம். லைக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஃபேமிலி. அங்கே பாருங்களேன், கடைசியாக ஒரு 15 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வயல்வெளி, ரைட் சைடில் வயல்வெளி. ஆனால் மலைங்க பாருங்கள், அப்படியே இங்கேருந்து கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எந்த பில்டிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த மலைப்பகுதி மட்டும்தான், மலைங்கள் தான் தெரியுது, வீடுங்க எதுவுமே இல்லை. இன்னும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 நெருக்கிட்டேன். ஒரு 250 கிலோமீட்ரு, 250 கூட இருக்காது, 270 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 8:30 மணிக்காக வந்து ஃபியூவல் பிரேக் போடுவோம். ஃபியூவல் பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதான் நம்மளோட வயிற்றுக்கு வந்து சாப்பாடு போடணும். ஸோ அவனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து நாக்பூர் தான். நாக்பூர் வந்து போயிடுவாங்க. ரோடு வந்து நல்லா வெல் மெயின்டைனாக இருக்குது. திடீர்னு ட்ரக்காரங்க இப்படி போயிட்டுருக்காங்களா, திடீர்னு இப்படி கிராஸ் ஆகிறாங்க. ஸோ அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ட்ரக்காரங்க கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது. அவங்க கிட்ட போனாலே நான் வந்து ஸ்லோ பண்ணிடுறேன் ஃபேமிலி. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 1045 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. 1045 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இன்னும் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே வரல. இந்த அதிலாபாத் தான் பார்டர்னு நினைக்கிறேன். அதிலாபாத் பார்டர் டான உடனே மகாராஷ்டிரா வந்துடும் நினைக்கிறேன். வண்டி பறக்குது. இங்க பாருங்க பா, ரோடும் பாருங்க. ரோடுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் 100க்கு 80 கொடுப்பேங்க மார்க்கு. ஏன்னா அப்படி இருக்குங்க ரோடு, நல்லா போட்டிருக்காங்க ரோடு. மேடிப்பள்ளி அதான் இது. இந்த ஊர்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் வெயில் அடிக்குதா, இப்போ நடுவில் வந்து வெயில் இருக்காது பாருங்களேன். வெயில் இல்லையா, திருப்பி வெயில். ஸோ அந்த மாதிரி தாங்க நடக்குது ஃபேமிலி. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு வெயில் இல்லாமல் போகுதுங்க. இங்கே பாருங்கள் ரைட் சைடில் அந்த காடு சொன்னாங்களே, அந்த காடு இதுதானா. ரோடு வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். லக்கி விளாவர் லடாக் வந்துட்டு இருக்கா.
இந்த முன்வெயில் வந்து அப்படி அடிக்குதுங்க ஃபேஸில். நைட்டு ஓட்டினாலும் வெளிச்சம் சொல்கிற, காலைல ஓட்டினாலும் வெயில் அடிக்குதுன்னு சொல்கிற. என்ன தாண்டா நாங்கள் பண்ணுறது, நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. NH44 நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் உங்கள் ஃபேமிலி. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வரோங்க. லத்தாக், ரோட் டு லத்தாக். ஸோ எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இண்டிகேட்டரே போடாமல் இந்த மாதிரி தான் லெஃப்டில் போவாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. போயிட்டே இருக்கிறேன்னா திடீர்னு லெஃப்டில் வந்து அடிக்கிறாங்க இண்டிகேட்டரை போடாமல். HR ஹரியானா வண்டி, ஏன்னா ஹரியானா வண்டி தான் அதிகமாக பார்க்குறேன். HR எங்க எது எடுக்கணும் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க. கோப்ரோவில் வந்து சார்ஜ்லாம் இருக்குது, ஸ்டோரேஜ் இல்லைங்க. இது தெரிஞ்சிருந்தால் இன்னும் 2-3 மெமரி கார்டு கண்டிப்பாக எடுத்து வந்திருப்பேன். ஃபேமிலி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன், ஆல்ரெடி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாரிங்க இருக்குல்ல, அந்த லாரிங்களில் அந்த கிழிஞ்ச டயரோ இல்லை கிழிஞ்ச டியூபோ அதை தொங்க விட்றாங்க ஃபேமிலி. அது எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் கொஞ்சம் பெரிய வண்டியாக பாருங்களேன். ஸோ பெரிய வண்டியாக உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் காரே இந்த ரோட்டில் நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு 2-3 கார் தவிர எல்லாமே லாரி தான். நம்மளை மாதிரி எல்லோரும் போவாங்களா? இல்லை. ஸோ அதுதான். என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது நம்ம பிரேக் எடுக்க. ஸோ 6:30 எடுத்தோம், 7:30, 8:30. ஸோ அதுக்கப்புறம் வந்து 8:30 to 9 இருக்கும் பிரேக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்குக்கு அப்புறமா வந்து பெட்ரோலை போட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் கரெக்டாக ஒரு 250 தாங்க இருக்கும், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலெலாம் இருக்காதுங்க. ஃபேமிலி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. அங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மலைங்களாக இருக்குது. அந்த 60 கிலோமீட்ரு ஃபாரஸ்ட் சொன்னாங்களே, அது இதுவாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து எனக்கு மனசுக்கு தோணுச்சு. ஆமாம், எதுக்கு அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இது கேட்க சொன்னல. இங்கே பாருங்கள், டயர் ஆண்டை வந்து இந்த மாதிரி எதுக்கு தொங்க விட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெல்கம் டு நாகமலையா ஃபாரஸ்ட்டா இது? ஓகேங்க, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு தான். அப்போ அந்த நாகமலையா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கும் போல். அப்போனா இங்கே பெட்ரோல் பங்க் இருக்காது, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தானே இருக்குது. ஆஹா, மாட்டிக்கிட்டியே. எங்க நம்மளோட ஷேரை நம்மளை நிற்க வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பையன் வந்து நம்மளை எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு போய்டு. என்ன ஷேராக கூப்பிட்டு போயிடுவேல, அண்ணனை கூப்பிட்டு போயிடுவேல, சொல்லு. கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவேன். எங்கே இருக்கோங்க பெட்ரோலு, அது ஒரு பாயிண்ட்டு இதாக இருக்குன்னா, ஸோ 2 லிட்டர்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர் ஓட்டலான்னு அர்த்தங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைவேஸில் வந்து எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது நான் செக் பண்ணல. மினிமம் வந்து 30, மேக்ஸிமம் 40ன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேங்க. அந்த நல்லமலை ஃபாரஸ்ட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். நான் பேசுறது கண்டிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ பார்த்தீங்களா, வெயில் இந்த சைடு அடிச்சா, இப்போ இந்த சைடு அடிக்குது. இன்னும் கொஞ்சத்தில் பார்த்தா ஃப்ரண்ட்டில் அடிக்கும், பேக் சைட்லேருந்து அடிக்குது வெயில்.
ஒரு அப்டேட், ரைடு அப்டேட்டு. ஷேரா வந்து பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு லோக்கலில் விசாரித்தேன். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு எந்த பெட்ரோல் பங்க்கும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஷேரா பிளிங்க் அடிக்கிறான். ஸோ கண்டிப்பாக போக மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ தான் பெட்ரோல் போட்டேன். 1275க்கு வந்து பெட்ரோல் பிடிச்சிது. ஸோ வண்டி வந்து இங்கே பாருங்களேன், ஆயிரத்தி 270. அப்புறம் நம்மளோட வண்டி இப்போ 14 லிட்டர் தானே. அப்புறம் இன்னும் 1.5 லிட்டர் இருந்திருக்கு. இன்னும் வந்து 1.25 லிட்டர் உள்ளே இருக்குது. ஆனால் இது தெரியாமல் நான் வந்து பெட்ரோல் போட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நாக்பூர் வரைக்கும் போயிடும். இன்னும் ஜஸ்ட்டு 248 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே. இவ்வளோ தூரம் ஓடிட்டு வந்துட்டோம். இன்னும் 248 கிலோமீட்டர்ஸ் ஓட மாட்டோமா? என்ன சொல்கிறீங்க ஃபேமிலி? இங்கே பாருங்களேன், இது நல்லமங்கலா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஃபேமிலி. இது வந்து ஒரு அந்த சைடு சிக்லேஸ்புரம் அது ஒரு ஊர், அந்த வழியாக போனால் அது 60 கிலோமீட்டர் போகுமா. இங்கே பாருங்கள், திடீர்னு மேலே ஏறுது ஸ்லோப்பு, திடீர்னு கீழே இறங்குது ஸ்லோப்பு. ஃபுல்லாக வியூ தாங்க. எனக்கு என்ன ஒரு குறைனா ட்ரோன் இல்லைங்க. ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், ட்ரோன் ஷாட் வந்து உங்களை வந்து மேலே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ட்ரோன் ஷாட்லாம் வேறு லெவலில் எடுத்துருப்பேங்க. எத்தனை வாட்டி சொல்கிறது, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இன்னும் ஆதிலாபாத் போயிட்டோன்னா அது தெலுங்கானாவோட பார்டருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆதிலாபாத் வந்து தெலுங்கானாவோட பார்டரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாக்பூரில் ஸ்டே பண்ணுவோமா இல்லை எங்கே ஸ்டே பண்ணுவோம்னு தெரியல. இன்றைக்கி சண்டே ஆகுது. ஸோ ரோடுக்கு ஓரளவுக்கு வந்து காலியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு சிட்டி வருவோம், டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தா இன்னும் 1/2 மணி நேரமாக நான் வந்து கடை தேடிட்டே இருக்கேன். எங்கேயுமே வந்து கடை கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஃபேமிலி இது வந்து ஸ்லோப்பாக, ஸோ பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆமாம், எனக்கு லைட்டாக கேர் ஆகிற மாதிரி இருக்குது. நீ சாப்பிடல, அதனால கேர் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் இந்த ஃபாரஸ்ட் போயிட்டு தான் இருக்குமா? எப்போ தான் முடியுங்க? ஏதாவது கடை இருக்கும் சாப்பிட்லான்னு பார்த்தா ஆதிலாபாத் தான் ஒரு பார்டர். இங்கே பாருங்களேன், அழகாக மலையை வெட்டி ரோடை போட்டிருக்காங்கல்ல. ஏங்க நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோங்க. 4 ஹவர், வெறும் 4 ஹவர் 45 நிமிஷம் மட்டுமே இருக்குது. காலையில் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா முறுக்கிட்டோம் மீன்ஸு அதுக்குன்னு ஓவர் ஸ்பீடிங் 140 150 போல், ஜஸ்ட் 80 to 90. இங்கேயும் ஸ்லோப்பா? அப்படி ஸ்லோப் மாதிரி தெரியலையே. இன்னும் ஆதிலாபாத் எத்தனை? 16 கிலோமீட்டர் ஆதிலாபாத். இது இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது, தொப்பூர் கணவாய் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது ஃபேமிலி. தொப்பூர் கணவாய் பா. அங்கேருந்து இங்கேருந்து வியூ பாருங்கள் ஃபேமிலி. பா சொல்லவே முடியாது. மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் சாப்பிட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போமா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாப்பா மூடி இருக்கு. ஃபேமிலி நாக்பூர் போகிற வழியில் ஜஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆதிலாபாத்தில் இருக்கணும். இங்கே பிரபு பஞ்சாபி ஃபேமிலி தாபாவில் வந்து நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஆலு பரோட்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பேர் பார்த்தாலே நல்லா இருக்குது. ஸோ அதான் ஆலு பரோட்டா சொல்லியிருக்கோம். ஸோ ஆலு பரோட்டா வந்தோடனே சாப்பிட்டு இந்த 200 கிலோமீட்டரை வந்து
ஓட்டிட்டு நம்ம டைரெக்டாக கிட்ட போய்ட்டு ரூம் போயிடலான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு ஊரில் நிற்கும்போது தான் சொன்னாங்கன்னா, நீங்கள் நாக்பூர் சிட்டிக்குள்ளே போயிடாதீங்க, நீங்கள் நாக்பூர் அவுட்டர்லேயே ரூம் எடுத்துகிட்டு அப்படியே டெல்லிக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம். வெயில் அடிக்குது தான். ஸோ ஓகே, ஆனால் சீக்கிரமாக கிளம்புனதே பெரிய விஷயங்க. பிரபு பஞ்சாபி ஃபேமிலி தாபா தாங்க சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா நல்லா தான் இருந்துச்சு. நானும் இதெல்லாம் தயிர்லாம் கொடுத்தாங்களே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ கிளம்பலாம். இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. 4th ஸ்டேட் வந்து என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் பாருங்கள். லைக் ஏன்டா இப்படி வந்த, இப்போ இதில் ஏற்றி இறக்குவியா நீ? சரி ஏற்றி இறக்கலாம். பா எப்படி இருக்கு பாருங்க ஃபேமிலி. அல்லாஹ், இங்கே பாருங்கள். நானே வந்து ஒரு 90 to 100 போயிட்டுருக்கேன். முன்னாடி போகிறாங்க ட்ரிபிள்ஸில், அவங்களே 100ல் போயிட்டுருக்காங்க. என்னாலே அவங்கள பிடிக்க முடியல. அவங்க போகிறாங்க பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன்னா நாக்பூர் வெறும் 202 கிலோமீட்டர்ஸ் ஃபேமிலி. ஜஸ்ட் 202. வண்டியில் ஏறி உக்காந்தா எப்படி தான் போகுதுன்னு டைமே தெரிலங்க. உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவலில் போகுதுங்க. டைமு ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ஆகுது. அதிலாபாத் வந்துட்டோம். மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இப்போது வந்து தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, சரி தெலுங்கானா ஸ்டேட்லேருந்து இப்போது நம்ம வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அஃபிஷியலாக மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ செக் போஸ்ட் லாரிகளுக்கு நடுவில் சிக்கி கொண்ட லக்கி விலாகர். பைக்கு தானே செக் பண்ணுவாங்க, லாரி தானே செக் பண்ணுவாங்க, பைக்குமா செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான், தெலுங்கானா முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து இப்போ மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். போரஜ் அவ்வளோதான் ஃபேமிலி. அது வந்து லாஸ்ட்டாக காட்டினது வந்து லாரிக்கான டோல்லு. ஸோ லாரிக்கான இது செக் பண்ணுறது, பர்மிட் செக் பண்ணுறது. இப்போ தான் அஃபிஷியலாக வந்து இங்கே ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறுக்கு இந்த பக்கம் வந்து தெலுங்கானா, இந்த ஆறுக்கு அந்த பக்கம் இருக்கிறது மகாராஷ்டிரா. ஸோ மேப்பில் இப்போ தான் காட்டுது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து மகாராஷ்டிரா நம்மளோட 4th ஸ்டேட்டு இப்போ தான். ஏன்னா நம்ம ஆந்திராவில், தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா போகிறது, ஆந்திராலேருந்து தெலுங்கானா போகிறதுலாம் காட்டல. சரி ஓகே, நம்ம வந்து மகாராஷ்டிராவில் போகிறது அது காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கே பார்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து தெலுங்கானா, இது பக்கம் வந்து மகாராஷ்டிரா. நீங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், வெல்கம் டு மகாராஷ்டிரான்னு.
அதுதாங்க, இதுதான் நம்ம இதுக்கு என்ட்ரு ஆகிட்டோங்க மகாராஷ்டிராக்குள்ளே. லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபேமிலி, எதுவுமே இல்லை. இது எனக்கு 50ல் போகிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் பார்த்தா 95ல் போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கேருந்து எம்ஹெச் ஆகிடுச்சு. இங்கேருந்து எம்ஹெச்ன்னு சொல்லிட்டு வண்டிங்களை எம்ஹெச்ன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. கீழே ரயில்வே நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அஃபிஷியல் என்ட்ரி அதுதானா? எங்கே தான்வா இருக்கு என்ட்ரி? பாருங்கள் மக்களே ஃபேமிலி உங்களை எல்லாமே கூப்பிடலாம். இப்போ பாருங்களேன், லாரியில் வந்து துணி காய போட்டிருக்காங்க. நானும் அதான் நினச்சேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது எல்லாமே வந்து ஷாலு. ஸோ நார்த் சைடில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. நாங்கள் டிராஃபிக்கு லாரிக்கு மட்டும் நிற்கிறாங்க. லாரி தான் லெஃப்டில் போகுது. மகாராஷ்டிரா பார்டர் செக் போஸ்ட்னு போட்டிருக்குங்க. கார் பஸ்ஸு பைக் எங்கேங்க? இல்லை, கார் தான் போட்டிருக்கு, பைக் எதுவுமே போடல. இப்போ தான் அஃபிஷியலாக வந்து மகாராஷ்டிராக்குள்ளேயே காலை வைக்கிறான் ரெட்டி. லைக் அமத் வந்து அப்படி ஒரு வழி இருக்கா? எனக்கு தெரியாதுப்பா. நான் இந்த காருக்காரங்களே ஃபாலோ பண்ணிட்டேன். ஆமாம், டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு இருக்குது. எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை? என்ன சொல்கிறீங்க? எத்தனை டிராஃபிக் பாருங்க, எத்தனை வண்டிங்க பாருங்க ஃபேமிலி. அந்த ஒரு லாரிங்களுக்காக எவ்வளோ பெரிய டிராஃபிக் பாருங்க. ரோடு மகாராஷ்டிராக்குள்ள எப்போ நுழைஞ்சோமோ அப்போ வந்து ரோடு சரியாகவே இல்லைங்க. இது ஹைவேன்னு சொல்கிறாங்களாம். எவ்வளோ பேட்ச் ஹோல்ஸு, அப்பா டம்முன்னு வண்டி விடுதுங்க. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அந்த பள்ளம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் வருது நடுவில் திடீர்னு வந்து ஒரு திடீர்னு நிற்கிறாரு. இப்படி தாங்க பண்ணுறாங்க, திடீர்னு நிற்கிறாங்க. அவ்வளோதான் வந்துடுவாங்க. வெறும் 150 கிலோமீட்டருங்க நாக்பூருக்கு.
ஆனால் ரோடு வந்து படு மோசமாக இருக்குங்க. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம். பட் ஆனால் ரோடு வந்து படு மோசமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, பொறுமையாகவே போலைக்கு அர்ஜென்ட் எதுவுமே இல்லை. லெஃப்டில் ஊருக்குள்ளே காட்டுது. ஊர்லாம் நம்ம ஹைவேஸ்லேயே போயிடலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் வரும்போது ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு டைரெக்டாக வந்து நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? கடைசியில் அந்த தாபாவில் டீ குடித்தது சரியாகவே சர்க்கரையே இல்லை. அவன் என்ன சொல்ல முடியும்? சர்க்கரை இல்லைன்னு சொன்னா போட்டு அஷ்டானா என்ன? எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நான் வாய்ஸ் வைக்கிறியா? அப்படி தான் இல்லை. சரி, எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. இப்போ இங்கே வந்து யாராவது என்ன ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நான் மட்டும்தான் என்ன ஆனாலும். ஆஹா, லைக்கே ஸ்லோவாகவே லைக்கே. இங்கே பாருங்களேன், அப்படியே ட்ராவல் ஆகிறோமா, திடீர்னு வெயில் அடிக்கும். கொஞ்ச நேரம் நின்றா வைங்களேன், திருப்பியும் நம்ம நிழல் வரும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்.